வெங்கடேஷ் சொன்னா திட்டாதடா. ஏன் அந்த தண்ணி பார்க்கும்போது அங்கிருந்து தாவி குதிக்கணும்னு தோணுது. மூட்டு சும்மாரு மூஞ்சிலாம் உடச்சிடும். நானே தள்ளி விட்டுற வரப்ப பயந்துட்டு இருந்த மாதிரி இப்ப குதிக்கணுன்ற இவனுக்கு என்னன்னே சத்தியமா அல்ல மீனே செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். நீ மூடிட்டு நீ கேமரா யாரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இங்கே பாருங்க ஓட்டை இதெல்லாம் கால் வச்சு நாங்கள் விட்டோம்னா அவ்வளோதான் உள்ளே போயிருவோம். இதுக்கு நான் விளையாடுறோம். டேலண்டா இருந்தீங்களே ஓடா ஓடா அங்க பல்லும் ஆறு இருக்கு. அடிச்சுட்டு போச்சுன்னா நீயும் ஒரு ஆளா பெறுவ. வருதுடா ஓடக்கூடாது. ராத்திரி ஊருடா டிஃபரண்டா இருக்குடா. பேய் வரும்போது வர ஸ்மெல் வருதுடா. வந்துருச்சு வந்துருச்சுடி. கைஸ் இன்னைக்கு நானும் அல்லமீன் மட்டும்தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வாசு வரல. அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பெரிய வீடியோ சூப்பராக உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக வரப்போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் திட்டி என்னடா வீடியோ போட மாட்டீங்க திட்டினதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் விருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சீக்கிரம் வந்துடும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வாசு பண்ணிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் வர முடியல. அது இல்லாமல் நீங்கள் வேறு அல்லமீன் வெங்கடேஷும் போகிற காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. போங்க அவங்கள திரும்ப அனுப்பிச்சுடுங்க சொல்லி அவன் வேணுங்கன்னே எங்களை அனுப்பிச்சுடுறான்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. கொஞ்சம் சும்மா இருங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் இருக்கிறப்போ பயம் இருந்தாலும் அவன் கூட இருக்கிறப்பன்ற ஒரு தைரியம் இருக்கும். அவன் இல்லாதப்போ ரெண்டு பேருமே பயப்படுறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்ச நாளாக இப்போ ஓரளவுக்கு சரியாயிட்டு இருக்காங்க. தனியாக போகிறனால பெட்டர் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நீங்களும் தான் நினைக்கிறேன். அதான் கைஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இடங்கள்லாம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமான ஒரு ஸ்டோரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நிறைய விதமான விபத்துகள் எல்லாம் நடந்த ஒரு இடம். சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இதாவது இந்த பாலம் தாண்டி தான் போகணும். அதுவே நமக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. உங்களுக்காக பண்ணுறேன் கைஸ். வெளியே லைட்டு போட முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் பார்த்து இது எப்படிடா இது தாண்டது? எப்படி நான் ஏறிக்கிறேன் பாத்தரா. பார்த்து வெங்கடேஷ் ஓகே தானே? பின்னாடி குழி இருக்கு தெரியுதா? இல்லை எனக்கு தெரியுது. பார்த்து பேக் எடுத்து வச்சுக்கோங்க. சரி மறந்துட்டாரா? இல்லைடா போ பார்த்து போடா. சீக்கிரம் போ. இதெல்லாம் நிறைய பேர் இறந்துருக்காங்க. பாருங்க ஏதோ டெட் பாடி மாதிரி ஏதோ கிடக்குது. பாத்தியா? என்னது முதலடா? போடா முதல்ல இல்லைடா. சரி போ நம்ம வெளியே நகருதுடா. அது போ கைஸ் இங்கே பாருங்க ஓட்டை இதெல்லாம் கால் வச்சு நாங்கள் விட்டோம்னா அவ்வளோதான் உள்ளே போயிடுவோம். சரி போ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். தண்ணி சவுண்டு வருதா என்னன்னு வேறு தெரில எங்களுக்கு. சீக்கிரம் போடா. ஏன்டாடி காரு ரொம்ப தூரத்தில் நிப்பாடி வந்திருக்கோம். சேஃபாக இருக்கணும் கடவுளே. செம்மையாக இருக்குல்ல இந்த இடம் எல்லாம் செம்மையாக இருக்குது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லைப்பா. என்ன சொல்கிறேன்? ஐயோ சரி பேக் மாட்டிக்கடா. கையில் ஏன்டா வச்சுருக்க? போ பார்த்து போ. ரைட்டில் போ. ரைட்டா லெஃப்டாடா? எல்லாம் புதற்கடா. போ இங்கிட்டே போ. பேரிகில்ஸ் மாதிரி இருக்குடா. நீ பேரிகில்ஸ் மாதிரி இருக்கு. அந்த காட்டுக்குள்ளே நடப்பான்ல அவன் பேக்கை மாட்டிட்டு. நம்ம தனியாக தாண்டா இருக்கு. இங்கே யாரும் ஆள் இருக்கேன் என்னடா? சரி போ இங்கே நிற்காரா? நான் செருப்பு போட்டிருக்கேன்டா. பாம்பு வந்துடும் போடா போடா. பாம்பு சொன்ன அந்த வீடு. சரி போ உள்ளே பேர். யாரும் ஆள் இருக்கீங்களாண்ணே? ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி இருக்கு பாரு. அந்த சைடு பாருடா. ஆமாம்
பூகம்பம் இல்லைடா, சுனாமி வந்திருக்கு ஆக்சுவலாக. கைஸ், இந்த பில்டிங் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அபெண்டட் ஆகல. ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இந்த அண்ணா சொன்னோம்ல, அங்கே வந்து தண்ணி ஓவர்ஃபுல் ஆகி அவங்க அன்லாக் பண்ணாம விட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த டிசம்பர் மாதம் வெள்ளம் வந்துச்சு எல்லாம் சொல்லுவோம். அந்த டயத்தில் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல தான் இங்கேயும் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பில்டிங் பார்த்தாலே தெரியுது. ரீசெண்டாக தண்ணி உள்ளே பூந்து அந்த டயத்தில் ஒரு ஃபேமிலியே இங்கே இருந்தவங்க தூங்கிட்டு இருக்கப்போ தண்ணி அடிச்சு உள்ளேருந்து வெளியே அவங்களால போக முடியாமல் லாக்காக இறந்து போயிட்டு இருக்காங்க. சில லொக்கேஷன் சொன்னாங்க அது மாதிரி. அவங்களும் பக்கத்தில் 2-3 பேர்த்த கேட்டோம், டீ குடிச்சிட்டு இருந்தப்போ அந்த அண்ணனுங்களும் சொன்னாங்க அங்கெல்லாம் போக வேண்டாம், இல்லைன்னா நாங்கள் அங்கே போகல, இந்த மாதிரி சொன்னாங்க, கேள்விப்பட்டோம், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னப்போ, சரிடா நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்கன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் எங்களை சொன்னாங்க அட்வைஸாக போகாதீங்கன்ட்டு. அவங்க மீறி தான் வந்திருக்காங்க. அவங்களும் இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. 2 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விப்பட்டு ஏதோ பசங்க வந்திருக்காங்களா, அவங்க ஏதோ தண்ணியில மாட்டிக்கிட்டு அவங்க உயிர் கடத்தல பெரிய விஷயமா நினைக்கிறேன். சின்ன பசங்களாம் குளிக்கிறப்போ 2-3 பேர் அந்த அல்லமீன் வர வழியில சொன்னாங்க. அவங்கள ஆளுங்க யாரும் இருக்காங்கன்னு தோணுது. கேளு அல்லமீன். ஹலோ அண்ணா, யாராவது இருக்கீங்களா அண்ணா? கத்தாதரா, மெதுவா கேளு. ஹலோ, ஆளு தானே? ஆளா யாரு? ஆத்மா இருக்கிற மாதிரி தான் தோணுது. போய் பார்க்கலாம். ஆத்மா இருக்கிற இடத்துல இந்த நேரத்தில் ஆளுங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக போதையில் தான் இருக்கணும். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் டைம் மிட் நைட்டு. நம்ம ஆளா இல்லைன்னு கூட நம்ம பார்க்கல. எங்கே தோணுச்சு? எப்படா பார்த்த? அந்த சைடில் சொல்லவே இல்லை. கிச்சனா? பாத்ரூம். ஐயோ கடவுளை, என்னடா அதுக்குள்ள? வந்துடும். கேளுங்க, ஆத்மாட்ட எதனா கேளு. யாராவது இருக்கீங்களா? ஏதோ போன மாதிரி என்னது? ஏதோ க்ளோஸ் ஆன மாதிரி கேக்குதுடா. ஏதோ போயிடுச்சு. உங்கள்கிட்ட என்ன இருக்கு? அங்க ஒரு பில்டிங் இருக்குடா எல்லாமே. ஆம்பளை வாசு மாதிரி தானே இருந்துச்சு. உங்கள்கிட்ட என்ன இருக்கு? யாரு? யாராவது இருக்கீங்களா? அண்ணா, நீங்க இங்க இறந்தவங்களா? அந்த வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களே, உங்களுக்கு எதனா தீராத ஆசை இருந்தா சொல்லுங்கண்ணா, நாங்கள் நிறைவேற்றுறோம். இந்த குடும்பமே இறந்துருக்குடா. 4 பேரா? என்ன ஆத்மா? அது இல்லாமல் அந்த ஆற்றுல வேற உளுந்து பசங்க இறந்துருக்காங்க. எந்த ஆத்மா இருக்குன்னே தெரில. அதனால தான் அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல வர வேணாம். ரொம்ப பயங்கரமாக இருக்குடா. வீடு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. எப்படின்னே தெரியல. இவங்களுக்கு வந்துட்டு வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சடன்லி தண்ணி வந்த போகுது. ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி தானே இந்த தண்ணி இல்லைடா, மழை பெஞ்சிட்டு இருந்த டயத்தில் திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்து எப்போ வரும்லாம் யாருக்கும் தெரியாது. என்ன பண்ணலாம்? நைட் விஷன். அந்த வெள்ளத்தை பற்றி பேசினாலே அவங்க எதனா பண்ணுறாங்கடா. சரி, நைட் விஷன் எடு. நைட் விஷன் எடுறா. பேக்கில் இருக்குடா. சீக்கிரம் எடு. அந்த பில்டிங் எப்படா போகிறது? இது வச்சு தான் ட்ரை பண்ணலாமா? சரி, எடு. நைட் விஷன் காணும். நைட் விஷன் கீழே இருக்குடா. எங்கடா இருக்கு? சொல்கிறேன், எடுத்து வைக்கலையா? இங்கே இருக்குடா. ஏன்டாடி? ஆள் யாராவது இருக்கீங்களா? இல்லை இங்கே இறந்த ஆன்மா தானா? உங்களை நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வரல.
உங்களுக்கு எதனா உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் இந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ்லலாம் போய் வீடியோ எடுக்கிறது தான் எங்கள் வேலை. இவ்வளோ நேரம் சவுண்ட் விட்டிங்களே, உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? சரி அதில் கேளு, இதில் கேளு, இது ஆன் பண்ணு. உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஏதாவது இருந்தா தெரியும்டா, இந்த சைடில் ஏதாவது இருந்தா தெரியும். என்ன லிங்காவதா? ஆத்மா தான் இருக்கேடா. என்னடா பண்ற? சயின்டிஸ்ட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்க. சத்தியமாக இந்த ஆத்மாலாம் இருக்கும்போது இடம்லாம் நம்மளால் காண தெரியலாம் முடியாது ப்ரோ. பட் இதை வச்சு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்டா, ஆனால் இங்கே தான் இருக்குன்னு அவங்களே சொன்னாங்கல்ல வெளியே. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கல, எங்கேயாவது ஒரு எனர்ஜி நம்மளால். சரி, அப்போ அது சவுண்டு போகிற இடத்த நோக்கி நம்ம போகலாம். பில்டிங்கை சுற்றி ஒரு வாட்டி இதை வச்சு செக் பண்ணிடுவோம். சரிப்பா, ஃபஸ்ட்டு இங்கிட்டு போயிரு. இல்லை இங்கிட்டு போயிரு. ஓ வேகமாக போய் எங்கேயா பிளிங்க் ஆகுதான்னு மட்டும் பாரு. நடந்துக்கிட்டே இருக்கு. இல்லை எது ஹாலு எது பெட்ரூம்னே தெரியலையாடா அந்த பில்டிங்கில். எங்கே எல்லாம் தூங்கிட்டாங்களா? ஆமாம், இங்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு தூக்கு போட்டு சாகிறதுக்கெல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி இடம் மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம் கிட்டே? சத்தியமாக எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாதுறாங்க. இந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இங்கே உள்ளே வந்ததுக்கு அப்புறமாவே உடம்பே ஒரு மாதிரி சூடாகிற மாதிரி ஃபீல் வருது. எங்களுக்கு இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசை, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இவங்க பண்ணுற பிஹேவியர் ஆக்டிவிட்டி எதுவுமே சரி. ஏன்னா அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இறந்துருக்காங்க. தண்ணியில் மூழ்கி ஒருத்தவங்க சாகுறாங்கன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். மூச்சு திணறி அடைச்சி அந்த மாதிரி தான் செத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு அப்பா ஒரு அம்மா, மீதி 2 பேர் யாருன்னு தெரில. குழந்தைங்க தான். ஆனால் பொண்ணா பையனா, எத்தனை வயசு இருக்கலாம்டா? வந்து அப்பா அம்மா ஃபேமிலியோட தங்கியிருப்பாங்க, குழந்தைங்க இருக்கலாம். அதான் மொத்தம் 4 பேருன்னு சொன்னாங்க. எதுக்குடா இந்த இடத்துல அவங்க சூஸ் பண்ணுறாங்க? வாழத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா அவங்க? அது அப்புறம் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி டேஞ்சரான ஒரு இடத்துல இல்லை, ஏதாவது வந்துருச்சுன்னா கூட கஷ்டம் தானே. ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போகிறதுக்கு கூட அவங்க அதெல்லாம் நினைக்கல. சரி, அந்த பில்டிங்கை பார்த்துட்டு வந்துடுவோம்டா. எந்த வீடு? அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அந்த இடம் வந்துட்டு எப்படின்னா போகிறதுக்கு பாதை இல்லை, வழி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மாதிரி காடு கூட இருக்குது. அதுவும் இவன் வந்துட்டு செருப்பு போடாமல் போட்டு, ஷூஸ் நான் போட்டிருக்கு, பட் தனியாக என்னால் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது வா நானும் வரேன். இங்கேயே நம்ம சுற்றிட்டு இருந்தால் இப்படியே சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர்னாச்சும் பண்ணிடணும். எப்படிடா போகிறதாங்க? பாம்பு ஏதாச்சும் இருக்குமாடா? பாம்பெல்லாம் இருக்காதுடா, பயப்படாதடா. ஏன்டா இது எதுவுமே காட்டுக்கு தர மாட்டேங்குது? அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த ஆத்மாவோட ஃப்ரீக்குவன்சியை வச்சு தான் இது யூஸ் ஆகும். எல்லா இடத்துலலாம் இது யூஸ் ஆகாது. இந்த ஒரு இஎம்எஃப் டிடெக்டர் வச்சு நம்ம வந்துட்டு பேய் இருக்கிற இடங்களை வந்து போயிடுச்சுன்னா, அதாவது அந்த எனர்ஜி வந்துட்டு நம்மளை காட்டி தரும். இந்த மாதிரியான டிவைஸ் வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அங்கே பேய் இருக்கா இல்லையான்னு. இதுடா இல்லையா? இல்லைடா, இது நான் காலில் இப்படி வந்துச்சா, அது ஏதோ நான் இது நினச்சிக்கிட்டேன்டா. ஏதோ போகாத அப்படின்னு சொன்ன மாதிரி கிடைச்சிட எனக்கு. நம்மள ஒரு வேலை அங்கே போக வேணாம்னு சொல்ல வரையா? நாங்கள் அந்த பில்டிங்குள்ளே போகக்கூடாதா? எதனால நாங்கள் அங்கே போகக்கூடாதுன்றீங்க? ஏன்டா ஏதோ சவுண்ட் வந்துருச்சுடா அங்கிருந்து. கத்தாதரா இங்க, சத்தியமா வந்துருச்சுடா. உண்மையா கத்தாதரா. அந்த ஆளுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோதான். நம்மளை அவங்களுக்கு எதுவும் உதவி தேவைன்னு நினைக்கிறேன். அண்ணே அக்கா, இங்கே நீங்கள் யார் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எதனா உதவி பண்ணுறதுக்காக மட்டும்தான் எங்களோட நோக்கத்துக்காக நாங்கள் வந்தோம். மற்றபடி உங்களை துன்புறுத்தணுமோ டிஸ்டர்ப் பண்ணணுன்ற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுடுறா. இதெல்லாம் ஒன்றா கூட ஓட முடியாது. தூக்கிட்டு இதை ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுட்டு அதை கையில் வச்சுக்கோ. இது வச்சு
இல்லை இது நம்ம இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அதை யூஸ் பண்ணவும் தெரில, ஒழுங்காக வாசு தான் கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். நம்ம கிளம்பலாம், இதை நம்ம அந்த இடத்துக்கு கிளம்பலாம். நீ இது உள்ளே வச்சிரு, பேக்குள்ளே வச்சிரு, பார்த்து பத்திரமா இரு. எதனா வந்தால் ஓடிடாத சரியா? என்னையும் கூப்பிடு, நானும் ஓடி வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஆன்மாவே இல்லைன்னு நினைக்கிறேன், யாரோ ஆளுங்க தான் விளாட்றீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ அண்ணா, எதுக்கா நான் விளையாடுறோம்? பாத்தியாடா, பாத்தியா இவ்வளோ கருப்பாக போச்சு. நாங்கள் ஆன்மாவே இல்லைன்னு அந்த ஆன்மா கோவம் வந்துச்சு எங்கள் முன்னாடி. ஃபஸ்ட் டைம் எங்கள் முன்னாடி கண்ணுக்கு வருது. நான் சொல்லவும் தான் வருது, அது கோவப்பட்டு திகர் பண்ணால் வருதுடா. திரும்பி போச்சா? ட்ரிகர் பண்ணா அது வருதுடா. அந்த பில்டிங் போடாம தான்டா பண்ணுது. அது அங்கே போக இங்கே தான் இருக்குடா, அப்புறம் எதுக்குடா அங்கே போகிறோம்? யார் இப்போ இங்கிட்டு போனா? அண்ணா அக்கா யாராவது இங்கிட்டு போனீங்களா? யாருமே இல்லையடா, இங்கிட்டு வழியும் இல்லடா. நீ கத்துறதால இன்னும் எனக்கு பயமா இருக்கு. யாருமே இல்லடா. அந்த பில்டிங்கை போய் பார்ப்போம்டா ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறது கேளுடா, அதை பார்க்க விடாம பண்ண. அப்போ அங்கே வேறு எதனா இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாம போயிடும் கடைசி வரைக்கும். இங்கிட்டு போ, இதில் போய் இங்கிட்டு வழி இருக்கு பாரு. அது அங்கே போக விடாம அழுவுது. நீ போ போ போ, வேறு வழியே இல்லை, நம்ம போய் தான் ஆகணும். சரி வா, என் பின்னாடி பார்த்து வா. குட்டி இருக்கான்னு பாடுறா. பார்த்துருக்கேன் வா வா. நான் அப்படி குழிக்குள்ள எதுனா விழுந்துட்டேன்னா வெளியே அந்த ஊர் மக்கள் யாரும் திட்டினாலும் பரவாயில்லன்ட்டு நீ வேகமாக போய் அவங்கள சொல்லி கூப்பிட்டு வந்துடுறா. டேய் பாத்துறா. வா வா, வேற வழி இல்லை, நம்ம போய் தான் ஆகணும். வா வா வா. இருக்குடா டேய், அது முள்ளடா. இது வா வா வா, கொஞ்சம் முள்ளா இருக்கே. இங்கிட்ட அடைச்சிருக்காங்கடா வழியை. ஆமாண்டா, என்கிட்ட போக முடியாதுடா. ஓ அங்கிட்ட பில்டிங்கே கிடையாதுடா, அவ்வளோதான்டா. அந்த சைடு பாரு ஓப்பன்டா. இதான் காய்ஸ் பில்டிங், செவுரு மட்டும்தான் இருக்குது, பில்டிங்கே கிடையாது அது. சரி போ போ. எனக்கு தெரிஞ்ச அங்கே பின்னாடி ஏதாவது இருக்க வாய்ப்பு. நீ ஒரு இடத்துல நின்றா தான் எதனா ஆகும், எதனா வந்தால் கூட தெரியாது, நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். நீ நகர்றா, ஆனால் ஏதோ நகர்ந்த மாதிரி இருக்கான். வச்சுக்கிட்டு அவ்வளோதான்டா. இங்கே ஏதோ இருக்குடா, பட் நம்மளை வந்துட்டு கரெக்டாக ஸ்பாட் பண்ண முடியல. அது அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கு. ஆமாம் கைஸ், நாங்கள் இப்போ அங்கே போகலான்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக செடி முழங்காலுக்கு மேலே இருக்குது. எதுவும் ஏதோ யாராவது கத்தாதரா, பிரச்சனை தாரா. அண்ணே சாரி அவர் தெரியாமல் கற்றுட்டான். உங்களோட கையில் ஏதோ ஆயிடுச்சா? இதோ பாரு, இங்க ஏதோ பூச்சி ஊறின மாதிரி இருந்துச்சு. ஏதோ கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி லைட் அடி எரியுது தானே? ஆமாம். நான் என்னடா எரியுதுன்னு பார்த்தேன். சரி, என்ன பிளான் என்ன? என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா. ஃபோனில் ஃபோனா நான் யாரோ ஆளு நினச்சிட்டேன்டா. இது என்னதுடா சவுண்டு கேட்குறது? ஏன் எங்கள்கிட்ட விளாட்றீங்க? நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தானே சொல்கிறோம். அங்கிட்டு போய் பார்க்கலாம். அப்படி வேணா கிளம்பலாடா, இனிமேல் கிடைக்க வேணாம். சரி போடா. ஏதோ சவுண்டு கேட்குது.
யாரு என்னடா அவர் பேய் ஏதோ நிக்குதுறாங்க நீ போய் அங்க போயிட்டு நீ எப்படி என்ன விட்டுட்டு போன லூசு பிள்ளை மயிரு நான் உங்க கூட பின்னாடி வரேன்னு கூட உனக்கு தெரியாது நீ போய் எங்கடா போன கொஞ்சம் இருந்தா அவனை இழுத்து போட்டுருக்கா எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா அது இங்க இருக்கு இங்க இருக்க நீ பாத்தியா இங்க இருக்கிற சேஃப்டா சைலண்டா வந்து அட்டாக் பண்ண பாக்குது எனக்கு என்னமோ அது வேணுங்கன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி நாங்கள் ட்ரிகர் பண்ணனால சைலண்டா இருந்து எங்களை ஏதோ பண்ண ஓடா அங்க பல்லும் ஆறு இருக்கு அடிச்சுட்டு போச்சுன்னா நீயும் ஒரு ஆளா பெறுவ ஒரு நிமிஷம் பதறாத கைஸ் உங்களுக்கு என்னன்னா இப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஆசை நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை இப்போ தான் சொல்கிறேன் அவங்க கடைசியாக குழந்தை இங்கே இறந்தது 4 பேர் இல்லை 5 பேர் அந்த கடைசி குழந்தை ஒன்று இருந்திருக்கான் அது துணி துவைக்கிறோம் அது வந்து வெள்ளத்தில் சாகலை அது ஆக்சுவலாக துணி துவைக்க போனப்போ அது குளிச்சுட்டு இருந்து தவழ்ந்து உழுந்து இறந்து போச்சுன்னு சொன்னாங்க அந்த குழந்தைய மட்டும் பார்க்கணும் எனக்கு ரொம்ப நேரமாக ஆசை ஆனால் இவன்ட்ட சொன்னேன் அவன் பயப்படுவான்ட்டு தான் நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை உங்கள்கிட்டையும் சொல்லவே இல்லை சாரி மன்னிச்சிருங்க ஆனால் இப்போ அந்த இடத்த மட்டும் நான் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறேன் போலாங்க உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சு அங்கிட்டலாம் போவேடாண்டா இதுவே போதும்டா இங்க ஏதோ ஒரு மாதிரியெல்லாம் நடக்குது விசித்திரமா நடக்குது எனக்கு எல்லாமே அப்படிதான் ஃபீல் ஆகுது நானும் போலான்னு இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு என்ன தெரியுமா இவனை அட்டாக் பண்ண வர மாதிரி எனக்கு தோணுது அதனால அங்கே போவேன் எங்களையும் தள்ளி விட்டுச்சுன்னா நாங்களும் காலி அந்த ஒரு பயம் தான் எனக்கு ரொம்ப விஷயம் நம்ம மற்ற இடங்களில் போகிற மாதிரி கிடையாது ப்ரோ சத்தியமா இங்கிருந்து போகிறதுக்கு கஷ்டம் வழியே கிடையாது நானா சொல்கிறேன் தூரத்துலேருந்து நான் பார்க்குறேன் எனக்கு நீச்சல் தெரியும் எனக்கு வந்து என்ன நீச்சல் அடிச்சு எங்கிட்ட கரை ஒதுங்கிற தெரியும் ஆனால் இன்னொரு ஆளை கேரி ஆன் பண்ணி தூக்கிட்டு போகிற அளவுக்கு எனக்கு தெம்பு அந்த அளவுக்குலாம் எனக்கு நீச்சல் தெரியாது இவனுக்கு சுத்தமாக தெரியாது இப்போ எதனா ஆனா கூட என்னால் இவனை கேரி பண்ணி கொண்டு போக முடியாது அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பதட்டமாகவும் இருக்குது இப்போ அங்கே போகலாமா வேணாமான்னு எனக்கு என்ன ஒன்றுமே புரியல வாசிட்டு கேட்போம் எதுக்கும் வேணாம் நம்ம கிளம்பிடல நான் எதுக்குடா சும்மா அவரே சரி தூரத்துலேருந்து பார்த்துட்டு கிளம்பிடுவோம் அந்த இடத்த சரி போ அந்த இடம் அந்த சைடு லெஃப்ட்டில் தான் இருக்குன்னாங்க நம்ம வந்ததுக்கு ரைட் சைடு ஆக்சுவலாக இப்போ லெஃப்ட்டு போ இதுவா பார்த்து போ இரு வரேன் எந்த வழிடா அவன் இந்த லெஃப்ட்டு தான் போ தேவையில்லாத வேலையை நினைக்கிறேன்டா எனக்காக வாடா அலமீன் ப்ளீஸ் நான் அந்த குழந்தை இறந்த இடத்த மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன் நமக்கு லக்கு இருந்தால் நமக்கு கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்குடா எதுடே இதில் எங்கடா ஆறு இது ஆறுடா ஆமாம் ரைஸ் இது வந்து ஆறு கார் அங்கே நிற்கிது சரி போடா ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் அவங்க வந்து துணி துவைக்க இங்கே இருக்குடா இங்கடா மாதிரியெல்லாம் இருக்குதுடா இங்கே தான் இங்கே இருக்கு பாரு படிக்கட்டு வா இங்கே வா டேய் இது படிக்கட்டு மயிரெல்லாம் கிடையாதுடா வாடா இங்கே வாடா அலமீன் எங்கடா போறோம் நீ இந்த நைட்ல அங்கே போகணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு வேணாண்டா தவறு விழுந்துருச்சுன்னா அவ்வளோ தான்டா சத்தியமா சொல்றாங்க குழி மாதிரி இருக்குதோ பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு ஆனால் எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கே போய் ஒரு வாட்டி அங்கே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு டேய் வாடா அலமீன் ஒரே வாட்டி அந்த குழந்தைய மட்டும் பார்த்துட்டு வந்துடுறான்டா எதுவுமே இல்லடா வாடா நீ என்னடா பைத்தியம் முடிச்சிருச்சா உனக்கு இருடா வரண்டா டேய் என்னால முடியலடா இங்க இருந்து வர்றதுக்கு பேசாம வந்துட்டுடா ஒரு நிமிஷம் மட்டும் இங்கே இரு கைஸுக்கு என்ன பண்றானே தெரியல ஒரு மாதிரி எல்லாம் பண்றா டேய் வேணாண்டா வெங்கடேஷ் வந்துடுறான் அங்கிட்டு போயிட்டு கைஸ் வந்துட்டேன் என்னாச்சு அங்க ஒண்ணுமே இல்ல போலாம் அதுதான்டா நான் சொன்னேன் பைத்திய பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கிளம்பு தேவையில்லாம ஏதாவது நடந்துருச்சுன்னா வாசுபுரம் நம்மளதான் திட்டுவேன் சரி போ இதை சொல்லாத அவன்கிட்ட நான் எடிட்டிங் தூக்கிடுறேன் போ லைட் ஆஃப் பண்ணிடுறேன் பார்த்து அது மட்டும் இல்லை காய்ஸ் நைட்டு வந்துட்டு இந்த தண்ணி சைடு இருக்கு இல்லையா அந்த சைடில் இருந்து சில பேர் நடந்து போகிற மாதிரி நிறைய பேர் உருவத்தெல்லாம் பார்த்துருக்குன்னு சொன்னாங்க நம்ம அந்த டீ கடையில் வந்துட்டு டீ குடிச்சிட்டு இருந்த போது ஒரு அண்ணன் வந்ததுன்னு சொன்னேன் அவரு தான் சொன்னோம் நம்மக்கிட்ட சரி போடா இன்னொரு தடவை இப்போ பார்த்துக்கலாமா வீட்டுக்குள்ள என்ன விளையாட்டு மாரி விளையாடுறியா அப்போ போகலான்ற ரைஸ் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன கம்பெனி வந்துருச்சு
வந்துருச்சுடா அது சத்தியமாக வந்துருச்சுடா நீதான் அதான் நான் சொன்ன போய் ஒரு தடவை இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் வந்துருச்சுடா அது நம்மளை பார்க்க வந்துருச்சு சரி நீ வெளியே போ ஸ்மெல் வருது இல்லையா வருதுடா ஓடக்கூட ராத்திரி ஊடுதுடா டிஃப்ரெண்டா இருக்குடா பேய் வரும்போது வர ஸ்மெல் வருதுடா சூப்பரா வருது என்னடா சத்தம் கேட்குது சூப்பரா இருக்குடா அந்த ஸ்மெல்லு ஏதோ சத்தம் கேட்குது கூட சத்தம் கேட்குது ஏன் நம்ம கிளம்பிடலாம் வெளியே போய் பார்த்துக்கலாம் வெளியே போ அவுட்டர் வெளியே போய் கொடுத்துக்கலாம் இங்கே கேமராவில் உள்ள வச்சுட்டு போயிடுவோம் கிளம்பு நகரு வெங்கடேஷ் சொன்னா திட்டாதடா ஏன் அந்த தண்ணி பார்க்கும்போது அங்கேருந்து தாவி குதிக்கணும்னு தோணுது மூட்டு சும்மாரு மூஞ்சிலாம் உடச்சிடும் நானே தள்ளி விட்டுறேன் வரப்ப பயந்துட்டு இருந்த மாதிரி இப்போ குதிக்கணுன்ற இவனுக்கு என்னன்னே சத்தியமா அல்ல மீனே செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் நீ மூடிட்டு நீ கேமரா அப்படி உள்ள வை சாவடிச்சிடும் உன்ன கேமரா ஆஃப் பண்ணி உள்ள வை இது ஆஃப் பண்ணுதா இதை பிடிச்சி ஆஃப் பண்ணி பேக் எடுத்து அறிவு மேரே இல்லையா உனக்கு எத்தனை வாட்டரா நீ போவ எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க ஆஃப் பண்ணி உள்ள விடா இனிமேட்லாம் நான்லாம் உன் கூடலாம் வரவே மாட்டேன்ப்பா எப்போ பார்த்தாலும் நீ என்ன குதிக்கிறேன் சாகுறேன்ட்டு வரப்போ தான் பயந்த இப்போ நடனா சாகுறேன்ற